இப்போ ட்ரேட் யூனியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் பார்த்துட்டோம். அதை யார்கிட்ட சப்மிட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ். வாட் ஷுட் பி இன் தட் டாக்குமெண்ட்? ஸோ அந்த நமக்கு தேவை, நம்ம எப்போவுமே நம்ம லீகாலிட்டி பார்க்குறாரு. ஸோ நமக்கு தேவை வந்து எல்லாமே வாட் எவர் இட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பேப்பர், அதுதான் தேவை. ஸோ அதில் நம்ம என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் டாக்குமெண்ட் வைஸ். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த நேம் ஆஃப் த யூனியன் ஆர் அசோசியேஷன். அது பாயிண்ட் நம்பர் 1. அது கரெக்டாக இருக்கா? ஏன்னா ஒரு நேம் இஸ் கிவன் தேர், அது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ அந்த நேம், அசோசியேஷனோட நேமோ யூனியனோட நேமோ இட் இஸ் பீன் லைக் வெல் கிவன் டைட்டிலா அப்படின்னு பார்க்கணும் அதை. ஸோ நம்பர் 2, இட் ஹஸ் பீன் ஃபங்க்ஷனிங் இன் தட் ஆஃபீஸர்னா அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வேண்டும். 3வது வந்து அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ், அதுக்குரிய கோல் என்ன அப்படின்ட்டு, எதற்காக செயல்பட போகுது அந்த ட்ரேட் யூனியன். லைக் என்டையராக பொலிட்டிக்கலி ஒரு சம்பவமாக பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து அது வந்து ஒரு லேபருக்காகவா, இல்லை ஒரு மக்கள் நலனுக்காகவா, ஒர்க்கர்ஸ்க்காகவா அப்படிங்கிறது வந்து அந்த கண்டிஷன்ஸில் அது வந்துடணும் அது. ஸோ இப்போ அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய நேமு, ஏஜ், அட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுனால இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ இது 5th பாயிண்ட். இது அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா 6th பாயிண்ட் வந்து ஹூ இஸ் ஆப்ரேட்டிங் த அக்கௌண்ட். அதில் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டா, இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஹேண்டில் பண்ண போகிறாரா, இல்லை அது வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறது அது மென்ஷன் ஆகிடணும். இது போக 7வது பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆல் த மெம்பர்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கணும். நீங்கள் 100 பேராக இருக்கட்டும், நீங்கள் வந்து 200 பேர் 300 பேராக இருக்கட்டும், ஆல் தீஸ் மெம்பர்ஸோட நேம் அண்ட் அட்ரஸாக இருக்கணும். அந்த மெம்பர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரேட் யூனியன் நடக்குது அப்படின்னா வந்து அப்போ அதுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஃபண்டு, வேர் த ஃபண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம். இது ட்ரஸ்ட் கிடையாது, ஃபாரின்லேருந்து யாரும் அனுப்பலை, இதுலேருந்து அனுப்பலை. ஸோ அந்த மெம்பர்ஸ் தான் அவங்களுக்கே வந்து அவங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க வெல்ஃபேருக்காக அந்த மெம்பர்ஸு இவ்வளோ பணம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து அது அந்த ஃபண்டு. இந்த ஃபண்டு தான் பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்ப்போம் அதை. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஒரு சர்டன் ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு ரூரல் லேபர் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்துலேருந்து ஒரு லேபர்ஸ் வந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து ஆனுவலி வந்து அந்த ஒரு வருடத்திற்கே வந்து மினிமம் ஒரு ரூபாய் அவங்க தரணும். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸும் தரணும். 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா கொடுத்துடணும். இது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ், அதாவது ரொம்ப ப்ராப்பராக லைசன்சிங் மாதிரி இல்லாமல் பட் ஸ்டில் ஒரு ஒரு சின்ன லெவலில் ஒரு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து லைக் அவங்களோட இது வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலி வருடத்திற்கு வந்து மினிமம் வந்து 3 ரூபாய் இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன் அதர் ஆல் கேசஸ், இண்டஸ்ட்ரீஸ், பிக் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஆனுவல் மினிமம் வந்து 12 ருபீஸ். ஸோ வருடத்திற்கு வந்து அவங்க ஒவ்வொரு மெம்பருமே வந்து 12 ரூபாய் கொடுக்கணும் அது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 பேர் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரி அப்படின்னா வந்து 2000 பேரும் அந்த ட்ரேட் யூனியனில் இருக்கிறாங்க மெம்பர்ஸாக அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து ஆளுக்கு வந்து 12 ரூபாய் வந்து கொடுத்துடணும். ஸோ இதில் புக் படி வந்து சொல்லப்படுது, இஃப் அந்த மாதிரி யாரும் அந்த மெம்பர்ஷிப் வந்து அந்த வருடாந்திரது பேசிஸில் பணம் கட்டலை அப்படின்னா வந்து அந்த மெம்பர்ஷிப் வந்து கெட்ஸ் கேன்சல்டு அப்படின்ட்டு. மோரார்லெஸ் லைக் இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறோம்ல, அதே மெத்தட் தான் அதுவுமே. இது வந்து ஃபண்ட்ஸ் வர்ற முறை, அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன எழுதியிருக்கும் அப்படிங்கிறது, இது செயல்பாடுகளையும் பார்த்துருவோம். இதுலேயே ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரேட் யூனியன் ரெடி டு ஸ்டார்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரேட் யூனியனோட மெயின் ஃபங்க்ஷனே என்ன, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். எம்ப்ளாயர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. யூனியன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் இன் பிட்வீன். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபார் லேபர் வருது அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி, ஆனால் பிரச்சனையோட தீவிரம் வந்து கொஞ்சம் ரொம்ப உடனடியாக ஒரு தீர்வு காண்ற மாதிரி இல்லை, ஒரு நார்மலான ஒரு பிரச்சனை தான் அது, கொஞ்சம் அமைதியாக பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடத்தணும். ஸோ இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் கூட்டி அதில் வந்து இவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி, அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணி முடிவு செஞ்சு அதிலிருந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, அதை முக்கியமாக வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் ஆன் அ நோட். ரெஜிஸ்டர்னா போய் அவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை, லைக் அதில் ஒரு நோட்டில் எழுதி எல்லாருக்கிட்டையும் அந்த மீட்டிங்கில் வந்த அனைவர்கிட்டையும் சைன் வாங்கி அவங்களுடைய ஒப்புதல் பெறணும். ஸோ இந்த மீட்டிங்கில் யார் இருப்பா அப்படின்னா ஆஃபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க. ஆஃபீஸ் பேரர்ஸ்னு நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க யார்? பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி, ட்ரெஷரரு, இவங்க தான் ஆஃபீஸ் பேரர்ஸ்.
ஸோ அவங்க இருக்கணும் அந்த மீட்டிங்கில், மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா வந்து அது 1/3 இருக்கணும். 1/3ங்கிறது வந்து சதவீதத்தில் சொன்னோம் அப்படின்னா ஒரு 33% மெம்பர்ஸ் மீன்ஸ் ஒர்க்கர்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே அந்த 100 பேர் அப்படி 100 பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து 33-34 பேராவது அந்த இடத்துல அந்த மீட்டிங்கில் இருக்கணும். ஜென்ரல் பாடி மீட்டிங் இது சரி. இன்னொரு மீட்டிங் இருக்குது, அது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங், இசி மீட்டிங் அப்படின்ட்டு ஷார்ட்டில் சொல்லிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் கேன் ஒன்லி மீட். இது ஏன் அவங்க வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் கேன் ஒன்லி மீட் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் இருக்கிறாரு, இல்லை ஒரு லைக் இண்டஸ்ட்ரி ஓனரோ வேறு யாரோ ஹெச்ஆர் பர்சனோ யாரோ இருக்கிறாங்க. அவர் ஒரு லேபரை வந்து அடிச்சிட்டாரு. ஸோ தட் ஒன் ஓனர் ஹிட்ஸ் தி லேபர் அண்ட் ஸோ தெர் இஸ் அஜிடேஷன். எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. என்ன இப்படி அவர் எப்படி அடிக்க போச்சு, ஒரு தப்பும் செய்யலை இவர் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. ஆனால் அதே மாதிரி வந்து ஒரு அவசர நிலை, அவசர முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆல் மெம்பர்ஸ் கேனாட் பி ப்ரெசென்ட். ஸோ அந்த ட்ரேட் யூனியனில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவங்க எல்லாரும் உட்காந்து அந்த இடத்துல வந்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அங்கே நேரம் இல்லை. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அந்த யாரெல்லாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறாங்களோ அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் மட்டும் அங்கே அந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக வந்து அவங்க மட்டும் அங்கே உட்காந்து இவங்க மட்டுமே அந்த முடிவு எடுத்து அந்த முடிவை வந்து இவங்க வந்து கொண்டு வந்துடலாம். இவங்க வந்து எல்லாரும் வரணும், நோட்டு போடணும், கையெழுத்து போடணும் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது அந்த இடத்துல. இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து லைக் சேலரி ரிலேட்டட் விஷயங்கள் வந்து இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. சேலரினா வி ஆர் நாட் கிவிங் சேலரி இந்த ஒர்க்கர்ஸுக்கு கிடையாது. ட்ரேட் யூனியனில் உள்ள மக்கள், அந்த வேலை பார்க்குற மக்கள் இருக்காங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கலாம், ஒரு டைப்பிஸ்ட் இருக்கலாம், வேறு யாராவது ஒரு அந்த ட்ரேட் யூனியன் ஆஃபீஸில் வேறு யாராவது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து இவங்க தான் கொடுக்கணும். ட்ரேட் யூனியன்லேருந்து தான் போகணும். அது அவங்களுடைய ஃபங்க்ஷன்லேயே வருது. அதுக்கு அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பான முறையில். ஸோ இது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சங்கமோட யூனியனோட வரவு செலவு சம்பந்தமாக ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்து சப்மிட் செய்யணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு வரவு செலவு சம்பந்தமாக ஒரு ஒன் ஆடிட்டர் ரிப்போர்ட் சப்மிட்டட் எவ்ரி இயர். இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் போய் தான் நம்ம சப்மிட் செய்யணும். ஏன்னா நமக்கு எல்லா அத்தாரிட்டியுமே அவங்க தான். ஒரு ட்ரேட் யூனியன் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா நமக்கு அத்தாரிட்டியே அவங்க தான். லா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஒன்று யூனியன் வச்சுருக்கோம். நம்ம வரவு செலவு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில். ஸோ இது ஃபைனலாக வந்து இந்த வரவு செலவு வந்து இயர் முடிஞ்சிருச்சு. இது வந்து இதை கொண்டு போய் நம்ம அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் சப்மிட் பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட், திருப்பதியில் இருக்கிற ஒரு ஆடிட்டர்கிட்ட நம்ம போய் ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு அதை போய் நம்ம சப்மிட் பண்ணணும். ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, அதை சப்மிட் பண்ணாதான் அந்த ட்ரேட் யூனியனுக்கு அதுக்கு அடுத்த வருஷம், ட்ரேட் யூனியனோ அசோசியேஷனோ அதுக்கு அடுத்த வருஷம் ரினியூவல் கிடைக்கும், ரினியூவல் செய்யப்பட முடியும். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ஆடிட்டர் சேலரியுமே வந்து இந்த ட்ரேட் யூனியனோட சம்பளத்தில் இதில் இருந்த ஃபண்ட்ஸில் இருந்து தான் நம்ம பே பண்ணணும் அவங்களுக்குமே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து மெம்பர்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் இருக்கே, இதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னா வந்து இப்போ எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து காசு போட்டு தான் அந்த ட்ரேட் யூனியனுக்கு ஒரு அமௌண்ட்டு சேருது. வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க வந்து மறுபடியும் அந்த மெம்பர்ஸோட ஹெல்ப்புக்காகவே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேருக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி மெம்பர்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க, ஒர்க்கர்ஸ்னே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரிலேட்டடாக இருக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸுங்கிறதுனால நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட லீகல் எய்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒர்க்கருக்கு ஒரு லீகல் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு லாயருக்கு ஒரு ஃபீஸ் தர வேண்டியது இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காம்பன்சேஷன் கொடுக்கறது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஒரு சின்ன விபத்தில் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, காலோ கையோ பறி போயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு காம்பன்சேஷனாக வழங்கலாம். பட் இது வழங்குறதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து சம்மதம் ஒப்புதல் கிடைத்த பிறகு தான் அதை நீங்கள் பண்ண முடியும். அது ஒரு கண்டிஷன். இந்த 5வது ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஃபண்ட்ஸை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னோடனே ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படியே எடுத்து கொடுக்க முடியாது. அவங்க வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு இவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருக்குது, இவருக்கு தரலாமா அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் அதை வந்து எல்லா மெம்பர்ஸுக்குமே ஒப்புதல் தரணும். தந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து எலெக்ஷன் ஃபார் த ஆஃபீஸ் பேரர்ஸ், அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த யூனியன் இட் செல்ஃப். அவங்களே வந்து இயர்லி ஒன்ஸ் தே ஹாவ் டு கண்டக்ட் அன் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் வந்து அதை பேஸ் பண்ணி மெம்பர்ஸ் எல்லாம் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யாருக்கு ஓட் போடுறாங்களோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.